இப்போ நந்தினி நிஜமாலே உயிரோட தான் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த மாதிரி சந்தீப்ன்ற டாக்டர் தான் டெத் சர்டிபிகேட் கொடுத்தாருன்னு இப்ப தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன நடந்தது கேட்கும் போது தான் நந்தினிக்கு பயங்கரமா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது அவளை தேடி இப்ப நிறைய ரவுடிகள் வந்திருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து நந்தினி காப்பாத்துறதுக்கு தான் ஒரு ஃபேக்கான ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு இப்ப சொல்றாரு. இப்ப நந்தினி இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா உனா நீ பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ நந்தினி இப்ப பாக்க போலாம் சொல்லிட்டு இப்ப நினைக்கிறாரு. இப்ப அவகிட்ட போயிட்டு என்னன்னு சொல்லி இப்ப பேச ஆரம்பிக்குது. ஒரு டைரியை படிச்சு நான் லவ் பண்ணேன்னு சொன்னா என்ன நினைப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து நந்தினி கிட்டே பேசாம இப்ப வந்துடுறாரு. சரி நந்தினியோட ஆசைப்படியா பார்சல வெங்கட்ராவ் கிட்ட சேர்த்துலாம் சொல்லிட்டு பார்த்தா அவர் எப்பயும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு ஆசிரமத்தை இடிச்சு பெருசா ஒரு பில்டிங் கட்டலான்னு அவங்க பெரிய செல்வாக்கான இப்ப முடிவு பண்ணிருப்பாரு. அந்த ஆசிரமத்தை எரிச்சிருப்பாரு. அந்த பில்டிங் குள்ள ஒரு 6 குழந்தைங்களை இப்ப இறந்து போயிருப்பாங்க. அதுக்கான சாட்சி தான் அந்த பார்சலுக்குள்ளேயே போய் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அந்த பார்சல் இப்ப கோர்ட்லயே சப்மிட் பண்ணி அந்த பெரிய ஆளையும் கூட அந்த ரவுடிங்களை இப்ப கைது பண்ண வச்சிருவாரு. இப்ப 6 மாசம் கழிச்சு நந்தினி இப்ப கியூர் ஆகி இப்ப வெளியே வந்துடுறாங்க. இப்ப அப்பதான் நம்ம ஹீரோ பத்தி எல்லாருமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்சாலோ ஆல்ரெடி நம்ம ஹீரோ எல்லாம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு இப்போ இதனால ஹீரோ நந்தினி இப்ப பாக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா இப்போ ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட் தான் இப்ப பாக்க முடியுது. இப்போ இவதான் நந்தினி தெரிஞ்சு அவளுமே சித்து உங்க மேல உயிரை வச்சிருந்தான். நீங்க டைரியில ஏதாச்சும் ஒரு விஷயமா அவனும் இப்ப ஃபாலோ பண்ணா. இப்போ அவனுடைய லைஃப் மட்டும் மாறினது இல்லாம அவனோட சுத்தி இருக்க எல்லாரும் லைஃப் மாறிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம உங்களை பாக்காமலே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு இப்ப சொல்றாங்க. இப்போ இது கேக்குற நந்தினி இப்ப சித்து சொல்லிட்டு இப்ப கேக்குறா. அவன் உனக்காக ஒரு விஷயம் பண்ணல அதனால அந்த விஷயத்த பண்றதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இப்போ நந்தினி அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டு அவன் கண்டிப்பா காசி தான் போவான்னு சொல்லிட்டு இப்ப ட்ரெயினும் இப்ப ஏறாங்க. பார்த்தா அதே ட்ரெயின்ல இப்ப எதிரில இப்ப சிது தான் உட்காந்துட்டு இருப்பான். ஆனா 2 பேருக்குமே ஒருத்தங்க மாத்தி ஒருத்தவங்க இப்ப யாருன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மசாலா பூரி வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நந்தினிக்கு அந்த மசாலா பூரி வித்தியாசமா சாப்பிடறது தான் பிடிக்கும். இப்ப அதையுமே இப்போ டைரியில இப்ப எழுதிருப்பா. நம்ம ஹீரோ இப்போ நந்தினியோட சைட்ல இப்ப செய்ய சொல்லியிருப்பாரு. இதை பாக்குற நந்தினிக்கும் இவன் தான் சித்துன்னு இப்ப தெரிய வருது. கடைசியா சுகர் மேல ஆட் பண்ணுவா. அப்ப நந்தினி வந்து ஆட் பண்றா. இப்ப இதை பாக்குற சித்துக்குமே இப்ப இவதான் நந்தினி இப்ப தெரிய வருது. இப்போ நந்தினியுமே இப்ப எதுவும் பேசாம இப்ப சித்துவோட சொல்ற இப்ப சாஞ்சுக்கிறா. அப்ப கடைசியில இப்ப 2 பேருமே இப்ப ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.